தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை. தமிழ் பேசும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள். ஒளிரும் ஒளி ஒளி என்ற தலைப்பில் இது எனது 18வது படைப்பு. வள்ளலார் மிகச்சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், போதனை ஆசிரியர், பசி பிணி போக்கிய அருளாளர், சமூக ஆர்வலர், சித்த மருத்துவர், உரை ஆசிரியர், நூல் ஆசிரியர், கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி, மொழி ஆய்வாளர் ஆகிய அருமை பெருமைகளுக்கு உகந்தவர்தான் வள்ளலார். இவர் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியன்று கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகாமையிலுள்ள மருதூர் என்ற சிற்றூரில் ராமையா சின்னம்மை தம்பதிக்கு மகனாய் பிறந்தார். இவரது இயற்பெயர் ராமலிங்கம். இவரை வள்ளலார் எனவும், ராமலிங்க சுவாமிகள் எனவும், ராமலிங்க அடிகள் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. புனித தன்மையில் மிகவும் புகழ் பெற்றவராகவும் 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். துன்பங்களுக்கு மத்தியில் துயருறும் எந்த உயிரினத்தை கண்டும் இரக்கம் காட்டாதவர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்படும் என்ற கருத்தை வெளியிட்டார். இரக்கம் காட்டாத மனிதர்களை கல் நெஞ்சம் படைத்தவர்கள் என சாடுகிறார். கடவுள் என்பவர் ஒருவர் உண்டு. ஒளி ஏற்றப்பட்ட விளக்கின் தீப்பிழம்பை நித்திய சக்தியின் அடையாளமாக வணங்க வேண்டும் என்ற கருத்தை வள்ளலார் அறிவித்தார். கடவுள் அருட்பெரும் ஜோதி வடிவத்தில் உள்ளார் என்பது வள்ளலாரின் மேன்மையான நம்பிக்கை. தாவரங்கள் உட்பட அனைத்து உயிரினங்கள் மீதும் அவர் தனது இரக்கத்தையும் அன்பையும் காட்டினார். இதனை வள்ளலார் ஜீவ காருண்யம் என சொன்னார். சாதி மத அமைப்பு சமூகத்தின் மீது ஏற்படுத்திய பாதகமான தாக்கங்கள் காரணமாக அவர் இதற்கு எதிரானவராக இருந்தார். 1865ஆம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். இந்த பெயரை பின்பு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. வள்ளலார் அவர்கள் வடலூரில் சாதி பாகுபாடுகள் இன்றி அனைவருக்கும் இலவச உணவு விடுதியை 1867ஆம் ஆண்டு நிறுவினார். வள்ளலாரை பின்பற்றி இன்று பல இடங்களிலும் சாதி பாகுபாடுகளின்றி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு பரிமாற்றங்களை செய்து வருகின்றனர். 1872ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாளன்று வடலூரில் சத்திய ஞான சபையினை திறந்தார். சத்திய ஞான சபை என்பதன் பொருள் உண்மையான அறிவு மண்டபம் என்பதாகும். வள்ளலாரின் முக்கியமான கோட்பாடு உயிர்களுக்கு சேவை செய்வது. விடுதலை என்பது மோட்சத்தின் பாதை என்பதை வள்ளலாரின் முதன்மையான போதனைகளில் ஒன்றாகும். மூட நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளையும் எதிர்த்தார். உணவுக்காக விலங்குகளை கொல்வதை பாவச் செயலாகவே கருதினார். உலகளாவிய அன்பையும் பக்தியையும் கற்பிக்கும் ஏறக்குறைய 6000 கவிதைகளை வள்ளலார் இயற்றினார். இது 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு திருவருட்பா என்ற ஒரே நூலாக உருவாக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும், இறைச்சியினை உண்ணக்கூடாது போன்றவைகள் வள்ளலாரின் சித்தாந்தங்களாகும். வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் ஒழிவில் ஒடுக்கம், சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதகம் ஆகிய நூல்களாகும். வள்ளலார் எழுதிய நூல்கள் திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவ காருண்ய ஒழுக்கம், அருட்பெருஞ்சோதி அகவல் உரை ஆகியவைகளாகும். வள்ளலாரின் கொள்கைகள் அனைத்து இடங்களிலும் இறைவன் ஜோதி வடிவில் உள்ளார். மோட்சத்துக்கு போகும் பாதையாக பசியால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது, எல்லா உயிர்களிடத்திலும் கருணை உள்ளத்துடன் நடந்து கொள்வது, மரணத்தை ஜெயிப்பது என்பது நீதி நெறிமுறைகளுடன் வாழ்வதேயாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. ஜோதியை மட்டுமே வழிபட வேண்டும். மதங்களின் மீது வெறி கொண்டு வாழ்தல் கூடாது. சிலை வழிபாட்டு முறைகள் கூடாது. அனைத்து உயிர்களிடமும் இனம் மொழி வேறுபாடுகளின்றி சமமாக மதித்து வாழ வேண்டும். உயிர் கொலைகள் செய்து அசைவ உணவைகளை உண்பதை தவிர்ப்பது, தூய்மையான உள்ளத்தோடு இருப்பது, கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் கேட்பதும் கேடானவை. கெட்ட செயல்களை தவிர்த்து நல்ல சிந்தனைகளோடு வாழ்வது
ஆகியவையே இவரது கொள்கைகள். இவற்றை அடைய வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற பாதையை ஏற்படுத்தினார். அதன் முக்கிய நோக்கம் ஜோதி வடிவில் உள்ள கடவுளை உண்மையான அன்புடன் அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதேயாகும். வள்ளலாரின் போதனைகள் ஜோதி வடிவில் உள்ள இறைவனை தரிசிக்கும் போது ஞானத்தையும் சக்தியையும் பெறுகிறான். ஞானம் பெற்ற மனிதர் அனைவரும் மரணமில்லாத பெருவாழ்வு அடைவர். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, இதுவே இவரது தாரக மந்திரம். உயிர்களிடத்தில் அன்பை காட்ட வேண்டும், பசி பிணியை போக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் சமம் என்ற போதனைகளை உபதேசித்தார். வள்ளலார் சமயங்களுக்கு அப்பாற்பட்ட சாதி பேதமற்ற இரக்கமும் அன்பும் நிறைந்த ஒரு புது மார்க்கத்தை உலகிற்கு அளித்தார். அவர் இன்றும் பலரது உள்ளங்களில் தோன்றி அருள் பாலிப்பவராக நம்பப்படுகிறது. சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, சமத்துவம், ஜீவ காருண்யம், அருள் ஒளி போன்ற அவரது போதனைகள் இன்றும் உலகம் முழுவதும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆன்மீகத்தில் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டதால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வள்ளலாருக்கான பெயர்களின் விளக்கங்கள் அருளை அள்ளித் தருபவராதலால் திருவருட்பிரகாச வள்ளலார் எனவும், அவரது இயற்பெயருடன் இணைந்த பெயராக உள்ளதால் ராமலிங்க அடிகள் எனவும், ராமலிங்க சுவாமிகள் எனவும், வள்ளல் என்பதற்கு இணையான பெருமை வாய்ந்தவர் என்பதால் வள்ளல் பெருமான் எனவும், புதுமையான ஆன்மீக வழியை தோற்றுவித்ததால் புரட்சி துறவி எனவும், புதிய ஆன்மீக பாதையை கண்டவர் ஆதலால் புது நெறி கண்ட புலவர் எனவும், முறையாக கல்வி பயிலாவிட்டாலும் ஞானத்தை பெற்றதினால் ஓதாது உணர்ந்த பெருமாள் எனவும் போற்றப்படுகிறார். மற்ற பெயர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிறுவனர், ஆன்ம நேயர் ஆகிய இப்பெயர்கள் அவரது தனித்துவமான ஆன்மீக பணியின் முக்கிய அங்கங்களாகிய கருணை, பசி, பிணி நீக்கி தொண்டாற்றியதற்காகவும், தமது நூலாகிய திருவருட்பா மூலம் ஞானத்தை வெளிக்காட்டியதற்காகவும் இவருக்கு இப்பெயர்களை சூட்டப்பட்டுள்ளது. சர்வ சமய சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவி எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்ற தத்துவத்தை பரப்பினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடி ஜீவ காருண்யத்தை உபதேசித்தார். வடலூரில் ஞான சபைகளை நிறுவினார். இங்கு தண்ணீரில் விளக்கு எரிந்ததாக சொல்லப்படுகிறது. பேரொளி எனவும், தங்கம் எனவும், கரும்பு சாறு எனவும் இறைவனை பல உருவகங்களாக்கி பாடினார். ஆன்மீகத்தையும் பொது நலத்தையும் இணைத்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி பசி பிணி நீக்கிய ஒரு மகான் வள்ளலார் என்றழைக்கப்படும் ராமலிங்க அடிகளேயாவார். திருச்செந்தூர் முருகப் பெருமான் நேரில் வள்ளலாருக்கு காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகிறது. 30/1/1874 நாளன்று வடலூர் மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தில் திரு அறையில் சத்திய ஞான சபையின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என கூறி வள்ளலார் ஜோதியாக கலந்துவிட்டதாக நம்பப்படுகிறது. இந்த இடம் அவரது மரண இடமாகவும் வழிபாட்டு தலமாகவும் விளங்குகிறது. நன்றி நண்பர்களே. மற்றுமொரு படைப்போடு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம்.